காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லன்ச்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? மழைலாம் எப்படி இருக்குது? எங்கள் ஊர்லாம் மழை இப்படி தான் இருக்குது. பாருங்கள், மழை வருது போகுது, மழை வருது போகுது, இப்படி தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபமோட செகண்ட் டே, நெக்ஸ்ட் டே. நம்ம ஊர் சைடில் 3 டேஸ் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுவோம், விளக்கெல்லாம் போடுவோம். ஸோ ஒரு 6 o'clock விளக்கெல்லாம் போட்டுட்டு நான் ஸ்நாக் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸ்நாக் பார்த்திங்கன்னா நான் கார்னு பாயில் பண்ணிவிட்டு மசாலா கார்ன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன்லாம் பாயில் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நம்ம தலைவருக்கு டீ இல்லாமல் எப்படி, ஸோ டீயுமே போட்டு கார்ன் கொடுத்துட்டேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் ராஜ்மா கிரேவியும் பண்ணியிருந்தேன். ஸோ ராஜ்மா கிரேவியோட ரெசிபி ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் கண்டினியூ ஆகுது. இப்படி இருக்க செவரெல்லாம் அது என்னன்னு தெரியல, மழையில் இப்படி தான் ஆகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணலான்ட்டு பண்ணேன். ஸோ அதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் சப்பாத்தி கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலி சிசர் வச்சு கட் பண்ணால் ஈஸியாகவே இருந்திருக்கும். இப்படி கட் பண்ணதில் எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்து, கட் பண்ணவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ கொத்து சப்பாத்தி பண்ணிவிட்டு ஃப்ரைடேனால் பூஜை, காலையிலேயே பூஜை பண்ணிவிட்டு லன்ச் பேக் பண்ணி பாய் பாய் சொல்லியாச்சு.